இப்போ கெண்டை துண்டி போட போகிறேங்க. இங்கே யாருங்க கோழி தீவனம், மைதா மாவு, முட்டை 3 பொருள் இருக்குது. கூட கேசரி பவுரு 3ஐயும் கலக்கி இங்கே போட்டோம்னா கெண்டை மாட்டுவாங்க பால் செட்டில். கெண்டை நிறையா தெரியுதுங்க கீழே பாருங்கள். இப்போ தூண்டி போடும்போது காமிக்கிற மீன் எவ்வளோ நிற்குது. இப்போதைக்கு மிக்சிங் போடுவோம். மூணு பால் செட்டு துண்டி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு ஏற்றாப்புல தீவனத்தை போட்ட வேண்டியதான். நிறையா போட வேண்டாம். மீன் நிறையா தெரியுதானே கெண்டை. ஐயோ சிக்கன்லேயே மூணு மேலே தான் கொட்டிருக்கேன். மைதா மாவு தேவையான அளவு மைதா மாவு கொட்டிடுவோம். பல்லில் கிழிச்சோம்னா வாய் ஃபுல்லாக சிவப்பாயிரும். பால் செட்டு நம்மளாம் தயார் பண்ண பால் செட்டு. கெண்டை இதோட வெயிட்டை தாங்கமானு தெரியல. நல்லா பெரிய கெண்டையாக தான் தெரியுது. நரம்பு குவாலிட்டி எப்படின்னு தெரிலங்க. நல்லா ஸ்ட்ராங்கான நரம்பு மட்டும் தான் தெரியுது. பார்ப்போம் மீன் அடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸ்ட்ராங்காக சும்மா கொடுத்துட்டாங்களான்னு. இதில் எப்படி மீன் மாட்டோம்னா உள்ளே இருக்க இந்த வளைய மாட்டம் இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்க மாவு அமுக்கி வச்சுருவோம். இதை சுற்றி ஜிலேபி மீன், சின்ன சின்ன பொடி மீன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அப்போதைக்கு கெண்டை வந்து சாப்பிடும்போது இந்த தூண்டி முள் இருக்குது பாருங்கள். தூண்டி முள்ளில் பாஞ்சு, இந்த பாஞ்சு மாட்டம் கலர் பஞ்சு இந்த பாருங்கள் சாயம் வச்சுருக்கேன்னா, இந்த கலர் பஞ்சை கோர்த்து போடும்போது மீன் உறிஞ்சி சாப்பிடும். உறிஞ்சி சாப்பிடும்போது அந்த உள்ளே இழுக்கும்போது பாஞ்சு உள்ளே ஓடிடும். உள்ளே ஓட்டி ரிட்டன் துப்பும் போது இந்த முள் போய் மாட்டிடுவா தூண்டி இது மீனோட வாய்க்கில். அப்போதைக்கு மீன் மாட்டிடும் பாருங்கள். இது வந்து 8 முள் தூண்டிங்க. 8 முள் இருக்குது இதில். ஸ்பைடர் ஊக் 3 தூண்டிலையும் மாவை கோர்த்தாச்சு, மாவை போட்டாச்சு, முள்ளில் பாஞ்சையும் கோர்த்தாச்சு. இப்போ தூண்டியை கொண்டு தண்ணிக்குள்ளே வீச வேண்டியதான். கெண்டை தெரியிற இடத்த பார்த்து வீசினோம்னா கரெக்டாக மாட்டோம். இல்லாட்டி கெண்டை இல்லாத இடத்துல வீசினோம்னா கொஞ்சம் லேட்டாகும் மாட்டுறதுக்கு. தெரியிற இடத்துல வீசினோம்னா டக்குன்னு மாட்டிடுவாங்க. பார்ப்போம். பொட்டல் கெண்டையும் இந்த இடத்துல நிறையா தெரியுது. இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாவு வாங்கணும் கொஞ்சம் போட்டேன். மீன் தெரிஞ்சிச்சு. மரம் ஓடிடுச்சு. கண்டிப்பாக அந்த மாட்டேன். ஆல்ரெடி வாங்க யாரா கெண்டை துண்டி போட்டுருக்காங்க. இப்போ வரும்போது ஜிலேபி மீன் நல்லா 3/4 கிலோ 1 கிலோவில் ஜிலேபி மீன் நிறையா ஓடுச்சு. அது போய் தூண்டியில் கடிக்குதான்னு தெரியல. நமக்கு தேவை கெண்டை தான். பெரிய ஜிலேபியாக கிடச்சா ஓகே. சின்ன ஜிலேபிமா சம்பளம் தான் சரி. அந்த இடத்துல தூண்டி கிடக்குது கெண்டை தூண்டி. ஆனால் நிறையா மீன் முக்கியதுங்க. ஜிலேபி கெண்டெல்லாம் தெரியுது. மாட்டுமான்னு தெரியல. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா தெரியும் மாட்டுமான்னு. பார்ப்போம். கரெக்டாக இறையாக தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் பால் செட்டில் கெண்டை அடிக்குதா ஜிலேபி அடிக்குதான்னு. தூக்கிட்டே போகுதுங்க. பால் செட்டை தூக்குது. கெண்டையா என்னன்னு தெரில. நிறைய மீன் தெரியுதுங்க. பெரிய பெரிய மாவு உருண்டையை தூக்கிட்டு போகுது. அந்த மாவு கொஞ்சம் செதஞ்சி கிடக்கும்ல, அந்த மாவில் தூக்கிட்டு போகுதுங்க. பாருங்க ஒரு மீன் போகுது. மீன் நிற்கிது. இங்கிட்டு ஒரு கெண்டை போகுது. கெண்டெல்லாம் வந்துருச்சுங்க தூண்டி பக்கத்தில். நம்ம போட்ட மாவை சாப்பிட்ருக்க பால் செட்டு மாவை. அது கெண்டை சின்ன சின்ன கெண்டை நிறையா தெரியுது. அதில் ஒரு 1 கிலோ 3/4 கிலோவில் ஒரு கெண்டை தெரியுது.
அது மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். அது மாட்டினா நல்லாயிருக்கும். இருக்கிறதுல பெருசு, இந்த இடத்துல நிற்கிறதுல அது பெருசு. 2 தெரியுதுங்க பெருசாக. தூண்டி இழுத்து வச்சுருக்கு. மீன் இருக்கான்னு இல்லைங்க, நேற்று போட்டு போயிட்டேன். வேறு இங்கிட்டு மீன் ஓடுது. வேறு எவ்வளோ மீனுன்னு பாருங்கள், சரியான மீனாக தெரியுதுங்க. பார்ப்போம் தூண்டில் தான் இருக்கான்னு. வறுக்குது. இங்கே பாருங்க, தாமரை இலையில் மாட்டி வச்சிருக்கு. மீன் வருமானு தெரியல. இருக்கிறாப்புல தெரியுது மீன். இந்த பாருங்க, கெண்டை தாங்க. நல்ல கெண்டை. மீன் எல்லாம் நிறையா தெரியுது. அதே மட்டும் தாமரை இலைக்கிட்ட இழுக்கவும் சரியான பெரிய கெண்டைங்க எந்திரிச்சிட்டு போணுச்சு. தாமரை இலையில சிக்காமல் வந்தால் சரி. முள்ளுக்குள்ள போகுது. நல்லா 3/4 கிலோ இருக்கும். சின்ன கண்டை தான். எடுத்துகிட்டு பார்ப்போம். எடுத்துகிட்டு மறுவாட்டி அந்த இடத்துல தூண்டி போடுறேன். மீன் எதுவும் மாட்டுதான்னு பார்ப்போம். இன்னொரு தூண்டி போட்டு வச்சுருக்கேன், கெண்டை தூண்டி. அதில் எவ்வளோ பெரிய மீன் மாட்டிருக்குன்னு பார்ப்போங்க. நல்லா லாக் ஆகிட்டா, சரியான ஸ்ட்ராங்கில் ஏறிடுச்சு. வேறு அந்த அள்ளி இலைக்கில் மாட்டாமல் வந்துச்சு பாருங்க, நம்மளோட லாக்கு. அம்மா முள் போட்டுருச்சு. விட்டாச்சு. போயிடுச்சுங்க, ஒரு கிராமீன் 2 போயிடுச்சு. இந்த நடந்து ஓடிடுச்சு. அதாவது உள்ளே இருக்கான்னு தெரில. தண்ணி குறைஞ்சிருச்சு பாருங்கள். லாஸ்ட் நம்ம மீன் பிடிக்கும் போது தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சுங்க.